ஆதேர் கல்வி. என்னங்க என்னங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஆம்லேட் வேணுங்க. ஹே கோலு, எப்போ பாரு நல்லா ஆம்லேட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. உனக்காக நான் எத்தனை இடத்துல போய் திருடிட்டு வரேன் தெரியுமா? தெரியும் காலு, தெரியும், எல்லாம் தெரியும். என்ன பண்ணுறது, பின்ன பசிக்குது இல்லை? போங்க போங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சு கோலு. கோலுக்காக காலுவும் வெளியில் போய் அன்னைக்கும் ஒரு இடத்துல இருந்து தெரியாமல் முட்டையை திருடிட்டு வந்து கோலுக்கு கொடுத்தது. கோலுவும் அதை நல்லா ஆம்லேட் போட்டு சாப்பிட்டது. ஆட்டா ஆட்டா ஆடா, என்ன டேஸ்ட்டுங்க! உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு கோலு. இதே மாதிரி காலுவும் கோலுவும் ஒரு சில நாட்களை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அனு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடடா, என்னோட குட்டி குழந்தை வரப்போகுது, இந்த முட்டை வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எப்படா என் குழந்தைய பார்ப்பேன்னு இருக்கு. சரி, நம்ம போய் ஏதாவது நம்ம குழந்தைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அணுக்குருவி வெளியில் பறந்தது. இதை திருட்டுத்தனமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்த காலு வீட்டுக்குள்ளே வந்தது. அடடே, சூப்பராக இருக்கே இந்த முட்டை, இதை இன்னைக்கு எடுத்துட்டு போய் கோலுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த முட்டையை எடுத்துட்டு போச்சு காலு. என்னங்க என்னங்க, வந்துட்டீங்களா? உங்களோட அறிவுக்கு வர வர அழவே இல்லாமல் போச்சு. என்ன அறிவு என் ஹஸ்பண்டுக்கு, எப்போதுமே வீட்டுக்கு முட்டை இல்லாமல் திரும்புகிறதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட முட்டையை எடுத்துட்டு போய் கோலு திரும்ப ஆம்லேட் போட்டு நல்லா சாப்பிட்டது. இன்னொரு பக்கத்து அணு தான் குழந்தைக்கு சாப்பாடோட திரும்ப வந்தது. முட்டையிலிருந்து தான் குழந்தை வெளியே வரும்னு நினச்சி சந்தோஷமாக வந்த அணுக்கு சோகம்தான் காத்திருந்தது. ஐயோ, என் முட்டையை காணோமே, என் குழந்தை வரும்ல நான் நினச்சேன், என் முட்டையை காணோமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அறக்க பறக்க இங்கேயும் அங்கேயும் தான் முட்டையை தேடிச்சு அணு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்ச தூரத்தில் புறா வீடு இருந்தது. புறா கதவை தட்டுச்சு குருவி. புறா சித்தி, நான் என் வீட்டில் முட்டையை விட்டுட்டு போனேன், நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? ஐயோ, ஏன்னு கேட்குற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட முட்டை கூட காணாமல் போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியலை. நீ ஒன்றும் அழாத, வா நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி புறாவும் அணுவும் பறந்து போனாங்க. அங்கே கோலு காலு வீட்டை பார்த்தாங்க. கோலு காலு வீட்டுக்கு வெளியில் நிறைய முட்டை ஓடுகள் கிடந்ததை பார்த்தாங்க. கோலு, காலு, நீங்கள் எதுவும் என் குழந்தைய சாப்பிட்டீங்களா? இல்லை, எங்களுக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? இதெல்லாம் நாங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்த முட்டை. புறா சித்தி, எனக்கு என்னமோ இவங்க பொய் சொல்கிறாங்களோன்னு தோணுது. இந்த முட்டைகள் எல்லாமே எனக்கு பறவைகள் முட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு போச்சு அணு. எவ்வளோ நேரம் ஆகியும் அதால் அதோட முட்டையை கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப சோகமாக அணு தன் காலத்தை ஓட்டுச்சு. கொஞ்ச நாள் கழித்து கழுகோட முட்டையை காலு பார்த்துச்சு. ஆனால் காலுக்கு தெரியாது அது கழுகு முட்டைன்னு. காலு அந்த முட்டையை எடுத்துட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு வந்தது. முட்டையை காணாததுனால கழுகு ரொம்ப கோவம் அடைஞ்சிச்சு. எல்லா சைடும் போய் தான் முட்டையை தேடிட்டு இருந்தது. அப்போ அது அணுக்குருவியை பார்த்தது. ஏ குருவியே, என் முட்டையை காணோம், இங்கே யாரும் முட்டையை திருடுறாங்களா, எனக்கு சொல்லு. கழுகாரே, உங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் முட்டையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு சந்தேகம் கோலு காலு மேலே தான். ஆனால் அவங்க நான் எடுக்கவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. நீங்கள் வாங்க, உடனே நாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கழுகும் அணுவும் உடனே போனாங்க. போகும்போது ஒழுவும் காலுவும் முட்டையோட கையும் களவுமா அகப்பட்டாங்க. கழுக பார்த்த பயத்துல ஒட்டம் அடிச்சோன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே பறந்து போயிட்டாங்க.